ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால யுத்தம் என்கிற தலைப்பின் கீழாக அநேகம் விசேஷமான காரியங்களை நம்முடைய தியானத்தின் ஊடாக பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த கடைசி கால யுத்தம் என்கிறது நாம் நினைக்கிறதை போல சாதாரண ஒரு பரிமாணத்தில் காணப்படக்கூடிய ஒன்று அல்ல. இந்த யுத்தத்திற்கு என்கின்ற தகுதியான ஆயத்த நிலையின் ஊடாக நாம் கடந்து போனால் ஒழிய இந்த யுத்தத்தின் காரியங்களை திறம்பட வெற்றியின் ஊடாக கடந்து போக நம்மால் முடிகிறது இல்லை. வேதத்தில் நாம் வாசிக்கிறதை போல ஒரு யுத்த வீரனுக்கு தகுதியான ஆயத்த நிலை மிகவும் அவசியம். ஒரு இராணுவத்திற்குள்ளாக நாம் கடந்து போகிறது உண்டானால் ஒவ்வொரு நாளும் அந்தந்த காரியத்திற்குரிய ஆயத்த நிலைகளை அவர்கள் மெய்யாகவே ஆசரிக்கிறதை போல இந்த கடைசி கால யுத்தத்திற்கும் உரிய ஆயத்த நிலைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசரிக்க ஆரம்பித்தால் ஒழிய கடைசி காலத்திலே பரிபூர்ணமான வெற்றியின் ஊடாக கடந்து போக முடிகிறது இல்லை. இந்த கடைசி கால யுத்தம் என்கிற தலைப்பின் கீழாக நாம் பார்க்கக்கூடிய வழக்கங்களிலே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். நம்முடைய தேவனுடைய கரங்களுக்குள்ளாக ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கைகளை பழக்குவிக்கும்படி யுத்தத்திற்கு என்று ஆயத்தப்படுத்தும்படி நம் கைகளை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 34வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. சங்கீதம் 18:34 வாசிக்க கேளுங்கள். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி, என்னுடைய புயங்களினால் வளையும்படி என்னுடைய கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். யுத்தத்திற்கு அவர் பழக்குவிக்கின்றார். கர்த்தருடைய வேத புஸ்தகத்திலே வாசிக்கின்றோம். அவர் பழக்குவிக்கக்கூடிய பழக்கம் எப்படிப்பட்டது? வெண்கல வில்லும் நம்முடைய புயத்தினால் வளையும்படியாக. அப்படி என்றால் இந்த கடைசி கால யுத்தம் நாம் நினைக்கிறதை போல ஒரு பலவீனமான சாதாரணமான ஒரு போராட்டம் அல்ல. இந்த போராட்டத்திற்கு என்கின்ற ஒரு தகுதியான ஆயத்த நிலை, வெண்கல வில்லும் வளையக்கூடிய அளவிற்காக நம்முடைய புயங்கள் பலம் அடைய ஆரம்பித்தால்தான் இந்த யுத்தத்திற்கு என்கின்ற தகுதியின் அடிப்படையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த கடைசி கால யுத்தம் என்கிற தலைப்பு எப்படிப்பட்டது? இது வாழ்க்கைக்கும் சாவுக்கும் இடையிலே காணப்படக்கூடிய ஒரு போராட்டம். ஒன்று, இந்த யுத்தத்திலே ஜெயித்தால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனை பெற முடியும், அல்லது சாவின் ஊடாக கடந்து போக முடியும். இப்படி ஜீவ மரண போராட்டத்தை போல மெய்யாகவே காணப்படக்கூடிய இந்த யுத்தத்தினுடைய நிலைகளை நாம் உண்மையான விதத்திலே ஆராய்ந்து அறிந்து உணர ஆரம்பித்தால் மட்டும்தான் இதற்கேற்ற தகுதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. நம்முடைய கைகளை கர்த்தராகிய தேவன் எப்படியெல்லாம் பழக்குவிக்கப் போகின்றார்? யுத்தத்திற்கு என்னென்ன விதமான ஆயத்த முறைகளை ஆண்டவராகிய தேவன் நமக்கு பழக்குவிக்க போகின்றார், இவைகளை பற்றித்தான் நம்முடைய தியானத்தில் பார்க்கிறோம். இதில் மிக முக்கியமான ஒரு காரியமாக நாம் பார்க்க போகிறது யோபுவின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 13வது வசனத்தில் இந்த வார்த்தை நமக்கு சொல்லப்படுது. கொஞ்சம் ஆழமா நம்ம தியானிக்கலாம். யோபு 11:13 வாசிக்க கேளுங்கள். நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக நீர் விரித்தால் நலமாயிருக்கும். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம். எல்லா விஷயத்தையும் ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதல் தேவை என்ன அப்படின்னா, கர்த்தர் நமக்கு எதை பழக்குவிக்க ஆரம்பிக்கின்றார்? ஜெபத்தினால் மட்டும்தான் சகலமும் ஆக முடியும். ஜெபம் இல்லாத ஒரு நிலையிலே எந்த யுத்தத்திலும் பரிபூர்ணமான வெற்றியை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் நமக்கு சொல்கிறது, அவர்கள் எத்தனையோ விதமான போராட்டத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் அவர்கள் விண்ணப்பம் பண்ணாதிருக்கிறதுனாலே அது அவர்கள் வாழ்க்கையிலே சித்தியாக்கப்படுகிறது இல்லை. ஒரு விஷயத்திலே மகா பெரிய வெற்றியின் காரியங்களை தருகிறது எது? வெற்றியின் காரியங்களை உருவாக்குகிறது எது என்றால் அந்தரங்க வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனோடு கூட ஜெபிக்கக்கூடிய ஜெபம் தான் யுத்தத்திலே உங்களையும் என்னையும் வல்லமை உள்ளவனாய் உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. நல்ல ஒரு உதாரணமாக வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். யாக்கோபு என்கின்ற மனிதன் திருட்டளவாக தன்னுடைய மாமாவுடைய வீட்டை விட்டு வெளியேறி கடந்து வந்து விட்டான். இந்த காரியங்களை கேள்விப்பட்ட லாபானுக்கு பெரிய கோபம். இந்த யாக்கோபு தன்னுடைய வீட்டிலே இருந்தால்தான் மந்தைகளுடைய பெருக்கத்தை நான் பார்த்தேன். 10 முறை சம்பளத்தை மாற்றி வைத்தாலும் கூட எந்த வார்த்தையும் கேளாமல் கொடுக்கிற காசை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வேலைக்காரனை போல இனி யார் கிடைப்பான்? இந்த யாக்கோபும் கூட திருட்டளவாக தன்னுடைய 2 பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆட்டு மந்தைகளையும் அழைத்து கொண்டு போயிட்டான். இனி வேலையாட்களை தேடுகிறது கடினம். இந்த யாக்கோபை போல உழைக்கக்கூடிய மனிதன் வர வேண்டும். 2வது காரியம், அவன் எடுத்துக்கொண்டு போன
ஆடுகளையும் திரும்ப நம் வசமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி லாபான் யாக்கோபை தொடரும்படி கடந்து போகின்றான். இப்போ என்ன நடக்குது பாருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திற்கு நேராக லாபான் என்கின்ற மனிதன் யாக்கோபை தொடர்ந்து பிடிக்கும்படிக்காய் கடந்து போகிறான். யாக்கோபு நல்லா ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதன். எந்த விதமான பிரச்சனைக்கு உரிய காரியங்களும் வரக்கூடாது, எந்த விதமான கஷ்ட நஷ்டங்களும் வரக்கூடாது, பயத்தோடும் நடுக்கத்தோடும் போகக்கூடிய இந்த யாக்கோபு ஒரு நாள் இரவு வேளையிலே இந்த லாபான் படுத்து தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே கர்த்தராகிய தேவன் சொப்பனத்திலே லாபானுக்கு தோற்றமாகி அவர் சொல்லுகின்றார், நீ யாக்கோபை முகமுகமாய் சந்திக்கப் போகின்றாய், நன்மையே அன்றி தீமை ஒன்றையும் பேசாதபடி எச்சரிக்கையாயிரு. அவனோடு கூட தீமையான வார்த்தைகளை நீ பேசக்கூடாது. ஒருவேளை நீ அப்படி பேசுகிறது உண்டானால் உனக்கு எதிராளியாய் நான் புறப்பட்டு வருவேன் என்று சொல்லி கர்த்தராகிய தேவன் லாபானுடைய சொப்பனத்தில் எச்சரிப்பான வார்த்தைகளை பேசக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் லாபான் நடுங்கி போக ஆரம்பித்தார். நேராக யாக்கோபை வந்து சந்திக்கக்கூடிய அந்த நேரம், யாக்கோபனுடைய முகத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் யாக்கோபை பார்த்து சண்டை போடும்படிக்காய் வரக்கூடிய லாபான் இப்பொழுது அவனை கட்டி அணைத்துக் கொண்டு பேச ஆரம்பிக்கின்றான். உனக்கு விரோதமான காரியங்களை செய்யும்படிக்காகத்தான் வந்தேன். உனக்கு விரோதமான காரியங்களை செய்து உன்னுடைய மந்தைகள் எல்லாவற்றையும் என் வசமாக்கிக் கொள்ளும்படிக்காகத்தான் வந்தேன். ஆனால் நீ ஆராதிக்கக்கூடிய தேவன் சொப்பனத்திலே என்னோடு கூட தோன்றி இந்த வார்த்தைகளை மட்டும் பேசாதிருந்திருக்கிறது உண்டானால் இந்நேரமும் உன்னுடைய மந்தைகளையும் என்னுடைய எல்லா பெண் பிள்ளைகளையும் நான் அழைத்துக் கொண்டு மெய்யாகவே என்னுடைய இடத்திற்கு நான் கடந்து போயிருப்பேன் என்கிற வார்த்தையை பற்றி பேசுகிறார். ஜெபம் ஒரு மனிதனுடைய மனதை எப்படி மாற்றுகிறது என்று பாருங்கள். ஜெபத்தினால் மட்டும்தான் எதையும் சாதிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். நம்ம நினைக்கிறது மாதிரி ஜெபம் என்கிறது சாதாரணமான வகையிலே காணப்படக்கூடிய ஒன்று. 4 சுவருக்குள்ளாக செய்யக்கூடிய ஜெபம் என்ன மாற்றத்தை தர முடியும் என்கிற நினைவு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். இன்னும் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். 2004வது வருஷம் வாழ்க்கையிலே எந்த மனிதனாலும் மறக்கப்பட முடியாத ஒரு வருடம். டிசம்பர் மாதத்திலே முதலாக வந்த சுனாமியினுடைய தாக்குதல், ஆழி பேரலை என்று அழைக்கப்படக்கூடிய மகா பெரிய தாக்குதல். இந்த தாக்குதல்களுக்கு முன்பதாக இந்தோனேஷியா பகுதியிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலநடுக்கம் சமுத்திரத்திற்குள்ளாக உருவாக்கப்பட்டதினாலே ஏறக்கூடிய 6.7 ரிக்டர் அளவுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலநடுக்கத்தின் நிமித்தமாக அநேக விதமான சமுத்திர கரைகளிலே காணப்பட்டிருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் ஊருக்குள்ளாக கடந்து வந்து ஜனங்களை அப்படியே இரவோடு கூட இரவாக வாரிக்கொண்டு போய் நம்முடைய சென்னையிலும் கூட அநேக விதமான அழிவுகள், ஜாவா சுமத்ரா தீவுகள், இன்னும் இந்தோனேஷியா பகுதிகள், இன்னும் கடற்கரை பட்டணங்கள் என்று சொல்லி அநேகமான அந்த இடங்களிலே ஜனங்களை அப்படி உயிரோடு கூட வாரிக்கொண்டு போகக்கூடிய அனுபவம். ஜனங்கள் எல்லாரும் கதறினாங்க. இதுவரைக்கும் நாங்கள் கேள்விப்படாதிருக்கக்கூடிய மகா பெரிய பிரச்சனை தேச அரங்கிலே வந்தாயிற்று என்று சொல்லி புலம்பி எழ துவங்க ஆரம்பிச்சாங்க. இந்த காரியத்தின் நிமித்தமாய் கடற்கரை பட்டணங்களிலே காணப்படக்கூடிய மக்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை தீர்மானம் செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. அவங்க சொன்னாங்க, இனி இந்த மாதிரி கடற்கரையிலே காணப்படக்கூடிய பெரிய அழிவுகள் தேசத்துக்குள்ளாக வருகிறது உண்டானால் இனி உலகம் முழுவதும் அதாவது அந்த 1/3 பங்காக காணப்படக்கூடிய நீர் ஒட்டுமொத்தமும் அந்த நிலப்பகுதிக்குள்ளாக வந்து ஒட்டுமொத்த நிலமும் அழிக்கப்பட்டு தீர்ந்துவிடும். நாம் உயிரோடு கூட வாழ்க்கை வாழ முடியாது. ஆகவே கடற்கரை ஓரங்களிலே அநேக விதமான ஜெப வீரர்களை உருவாக்கி அவர்கள் காலங்கள் தோறும் கடற்கரை ஓரங்களிலே முழங்கால் ஊன்றி கர்த்தரை நோக்கி ஊக்கமாய் நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் செய்து நிறைய ஜெப குழுக்களை அந்த கடற்கரை பட்டணங்களிலே உருவாக்க ஆரம்பிச்சாங்க. நடந்த காரியம் என்ன? 2006வது வருஷம். முதல்ல வந்தது 2004, இப்போ 2006. 2006வது வருஷம் 2004 எந்த இடத்தில் சுனாமியினுடைய அந்த நிலநடுக்கம் வந்ததோ அதே இடத்தில் முதல்ல வரும்போது 6.7 ரிக்டர் அளவாக வந்தது. இப்போ 8 ரிக்டர் அளவாக வந்திருக்கக்கூடிய அதே நிலநடுக்கத்தின் பகுதி எந்த இடத்தில் முதல்ல வந்ததோ அந்த இடத்தை விட்டு இங்கும் அங்கும் அசையாமல் அதே இடத்தில் வந்திருக்கக்கூடிய நிலநடுக்கத்தின் பகுதி. அங்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் பயந்து போயிட்டாங்க. 6.7 ரிக்டர் அளவுக்கு இத்தனை பெரிய அழிவுகள் உருவாக்கப்படுகிறது உண்டானால் 8 ரிக்டர் அளவாக இந்த நிலநடுக்கம் காணப்படுகிறது உண்டானால் தேசம் எல்லாம் வாரிக்கொண்டு போய்விடும் என்று சொல்லி சுனாமியினுடைய எச்சரிக்கையெல்லாம் விட ஆரம்பிச்சாங்க. இத்தனாம் தேதி என்று சுனாமியினுடைய அலை தாக்குதல்கள் தேச அரங்கிலே உருவாக்கப்பட போகிறது. கடற்கரை பட்டணங்களிலே இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் உங்களை காத்துக்கொள்ளும்படி உள்நாட்டு பகுதிக்குள்ளாக ஓடிப்போய்விடுங்கள் என்கின்ற ஒரு பெரிய எச்சரிப்பான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சாங்க. நடந்த காரியம் என்ன? அறிவிப்பு விட்ட அந்த நாளிலே ஒரு சின்ன அலை கூட எழும்பாமல் அப்படி முடங்கி போய்விட்டது.
விசாரிச்சு பார்த்தாங்க. 6.7 ரிக்டர் வந்த அந்த அலை தாக்கத்திற்கு இவ்வளவு பெரிய அழிவு உருவாக்கப்பட்டது. 8 ரிக்டர் அளவு வந்திருக்கக்கூடிய இந்த காரியத்திற்கு இவ்வளவு பெரிய அழிவை காட்டிலும் பெரிய அழிவு உருவாக்கப்பட்டிருக்க வேண்டுமே, இதற்குரிய தன்மை என்ன என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்த பொழுது அவர்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. கடற்கரை பட்டணங்களிலே முழங்காலை ஊண்டி ஜெபித்த ஜெப வீரர்களின் ஜெபங்கள் அந்த அலை பெருக்கங்கள் வராமல் தடுத்து நிறுத்த ஆரம்பித்தது என்பதை கண்டுகொள்ள ஆரம்பிச்சாங்க. ஜெபம் எல்லா காரியங்களையும் சாதிக்கக்கூடிய வலிமை பெற்றது. நம்ம நினைக்கிறது மாதிரி ஜெபம் என்கிறது சாதாரணமான ஒரு காரியமாய் அல்ல. பக்தன் யோபுவுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்ன? உம்முடைய கைகளை நீர் கர்த்தரை நோக்கி விரிக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே அவரால் எல்லா காரியங்களையும் உருவாக்க முடியும், அழிக்க முடியும். பலவீனமுள்ளவனை பலப்படுத்த முடியும், பலவான்களை பலட்சியமுள்ளவனாய் உருவாக்க முடியும். எல்லா சூழ்நிலைகளை தலைகளாய் மாறப்பண்ண அவரால் மட்டும்தான் ஆகும். இந்த உலகத்திலே காணப்படும் மோசம் போக்கும் எல்லா மோச கிருமிகள் அழிவுக்குள்ளாக உட்பிரவேசிக்க செய்ய கர்த்தராகிய தேவன் ஒருவருக்கே அதிகாரம் உள்ளது என்கிறதை நீயும் நானும் புரிந்து கொண்டு உங்கள் கைகளையும் என் கைகளையும் அவரை நோக்கி விரிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். தேவன் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது நடைபெற்ற காரியங்களை பாருங்கள். எந்த விஷயமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் சீஷர்களை இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுக்க போகின்றார். ஆண்டவராகிய தேவனுடைய சித்தத்தை செய்யும்படிக்காக அவருடைய பணிவிடை ஆட்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுக்க போகிறார். அதற்கு முன்பதாக சேர்ந்த காரியத்தை பாருங்க. ராத்திரி முழுவதும் மலையிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்து காலை வெளியிலே கீழே இறங்கி வந்து சீஷர்கள் 12 பேரையும் ஆண்டவராகிய தேவன் தேர்வு செய்ய ஆரம்பித்தார். ஒரு சீஷர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் கூட தன்னுடைய இஷ்டத்தின்படி அல்ல, தன் தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தை தன் வாழ்க்கையிலே புரிந்து கொள்ளும் ஜெபத்தை உருவாக்க துவங்க ஆரம்பித்தார். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய கைகளை கர்த்தர் எதற்காக பழக்குவிக்க ஆரம்பிக்கின்றார்? கைகள் யுத்தம் செய்யக்கூடிய கைகள் மட்டுமல்ல, கைகள் கர்த்தரை நோக்கி இரக்கத்திற்காய் கெஞ்ச வேண்டிய கைகளுமாய் மாற்றப்பட வேண்டும். உன் யுத்தத்தினால் மட்டும் காரியங்கள் சாதிக்கப்படுகிறது இல்லை. நீங்கள் மிகுதியாய் விண்ணப்பம் பண்ண ஆரம்பித்தாலும் கூட ஆண்டவராகிய தேவன் எல்லா விதமான காரியங்களுக்கும் ஏற்ற பதில் உத்தரவுகளை தர வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் மிகுதியாய் சண்டை பண்ணினாலும் அதற்கேற்ற விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறீர்களே. பக்தன் அப்படித்தான் எழுத ஆரம்பிக்கின்றார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எல்லா விதமான காரியங்களுடைய முடிவு எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது? அவன் கர்த்தரை நோக்கி செய்யக்கூடிய ஜெபத்தினுடைய காரியங்களை பொறுத்துத்தான் அந்த நிறைவு சரியான ஒரு நிறைவாய் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். நிறைய நம்ம போராட்டங்களை செய்தாலும் அதனுடைய இறுதியிலே நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஜெபம்தான் மகா பெரிய மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறதுனாலே இயேசு பிதாவாகிய தேவனை நோக்கி இடைவிடாமல் ஜெபித்ததை போல நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும் என்கிறதை கர்த்தராகிய தேவன் நமக்கு வலியுறுத்தி பேச ஆரம்பிக்கின்றார். ஜெபத்தினால் எதையும் சாதிக்க நம்மால் முடியும், எந்த சூழ்நிலைகளையும் மாறப்பண்ண நம்மால் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த ஜெபத்தில் நிறைய காரியங்களை நம்ம பார்க்க முடியும். இந்த கடைசி காலத்தில் என்ன மாதிரியான ஜெபம் நமக்கு தேவை? சில இடங்களில் ஜனங்கள் சொல்ல ஆரம்பிப்பாங்க. எப்படி சொல்ல ஆரம்பிப்பாங்க? எந்த ஒரு காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் ஆண்டவராகிய தேவனை நோக்கி பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இப்படி ஜெபிச்சாலே போதும் இல்லை. இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் நீங்கள் பேசணும். நீங்கள் இப்போ தான் வந்தீங்களா அப்படின்னு கேட்கணும். இந்த வார்த்தை உங்களுக்கு கேட்க தெரியல. இது நீங்கள் மனசுக்குள்ளாக வைத்துக்கொண்டு ஏபிசிடின்னு சொன்னால் அது வந்து சரியாக வருமா? நிச்சயமாக வராது. ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கேற்ற வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தணும். என்ன காரியங்களை நீங்கள் யோசிக்க நீங்கள் சொல்லணும். நீங்கள் சொன்னால் தான் அதனுடைய விளக்கத்தை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இந்த காலத்திற்கு ஏற்ற ஜெபம் பழைய ஜெபம் அல்ல, பழைய காலத்தினுடைய முறைகளின் படி அல்ல. இப்போ நம்ம என்ன காரியத்தை மையமாக கொண்டு நம் கைகளை விரிக்க வேண்டும், கர்த்தர் நமக்கு என்ன காரியத்தை கற்றுத் தருகிறார் என்று பாருங்கள். 2 நாளாகம புஸ்தகம் 7வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை முதல் காரியமா வாசிங்க. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலே இருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிற்று. இன்னொரு வசனத்தை வாசிங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்கள். யாக்கோபு 5வது அதிகாரம் 17வது வசனத்திலும் இன்னும் ஒரு காரியம் ஜெபத்தினுடைய அடிப்படையில் சொல்லப்படுகிறது.
இருக்கிறது, வாசிக்க கேளுங்கள். எலியா என்கின்றவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்து மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் அவன் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவே இல்லை. ஆண்டவராக தேவனை நோக்கி கருத்தாய் செய்தான் ஜெபம் எலியா என்கின்ற பாடுள்ள மனுஷன். ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே சாலமோன் என்கிற மனிதன் வானத்தை நோக்கி கருத்தாய் அபயமிட துவங்க ஆரம்பித்தார். நடந்த காரியத்தை பார்க்கிறோம். எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்பட துவங்க ஆரம்பிச்சாங்க. சாலமோன் காலத்தில் பலிகள் எல்லாவற்றையும் கொண்டு பாருங்கள், கர்த்தராக தேவனுக்கு உரிய பலிகளை நீங்கள் படைக்க வேண்டும். ஆண்டவராக தேவனுடைய மகிமையான காரியங்களை இன்றைக்கு நாம் நம்முடைய கண்களினால் பார்க்க போகின்றோம். சர்வாங்க தகன பலிகளையும் எல்லா விதமான பலிப்பொருள்களையும் கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளாக கொண்டு வாருங்கள் என்று சொல்லி 1,22,000 ஆடுகளையும் மாடுகளையும் கர்த்தராக தேவனுக்கு என்று பலியாக கொடுத்த சாலமோன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ண ஆரம்பிக்கின்றான். ஆண்டவரே, இந்த ஜெபங்களை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு இவைகளுக்கேற்ற மகிமைகளை விளங்க பண்ண வேண்டும். நான் கட்டின இந்த ஆலயம் மகா உன்னதமான ஆலயமாய் விளங்கும்படிக்காக இந்த ஆலயத்தை நீர் உம்முடைய மகிமையினால் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபித்த மாத்திரத்திலே வானம் திறக்கப்பட்டு அக்கினியின் வடிவாய் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி எல்லாருடைய கண்களும் காணக்கூடிய அளவிற்காக அந்த இடத்திலே ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன், கர்த்தரை அறிந்தவன் கர்த்தரை அறியாதவன், செவிவழி செய்தியிலே கர்த்தராக தேவனை கேட்டவன், கர்த்தராக தேவனை நம்பிக்கையிலே மெய்யாகவே பாராதிருக்கக்கூடிய ஒரு மனிதன், கர்த்தரை நம்பாதிருக்கக்கூடிய நாத்திகவாதி, யார் யாரெல்லாம் அந்த இடத்திலே காணப்பட்டார்களோ எல்லாருடைய கண்களும் காணக்கூடிய அளவிற்கு தேவனுடைய அக்னியின் வடிவான பிரசன்னம் இறங்கி வந்து எல்லா பலிப்பொருள்கள் யாவற்றையும் பட்சித்து போட துவங்க ஆரம்பித்தது. எல்லா ஜனங்களும் முகங்குப்புற கீழே விழ ஆரம்பித்தாங்க. கர்த்தருடைய மகிமையை அவர்களுடைய கண்களினால் காண துவங்க ஆரம்பித்ததினாலே கர்த்தராகிய தேவனுடைய வல்லமைக்கு முன்பதாக நிற்க முடியாமல் ஆசாரியர்களும் எல்லா லேவியர்களும் கூட தேவனுக்கு முன்பதாக முகங்குப்புற கீழே விழ துவங்க ஆரம்பிச்சாங்க. எலியாவினுடைய காலத்திலும் கூட அந்த நாட்களிலே ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் கருத்தாய் வானத்தை நோக்கி அபயமிட்டு ஜெபித்தார். அந்த வானம் 3 வருஷமும் 6 மாதமும் மழை துளி இம்மியளவும் பெய்யாத அளவிற்கு அப்படி அடைக்கப்பட்டு போனது. கர்த்தரை நோக்கி கருத்தாய் ஜெபம் பண்ணினார். வானம் திறக்கப்பட்டு மழையை ஆண்டவராக தேவன் வல்லமையாய் வருஷிக்கப்பட துவங்க ஆரம்பித்தார். அப்படி என்றால் வேதம் சொல்லக்கூடிய ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? உன் தேவனுடைய வல்லமையை நிரூபிக்கும் ஜெபத்தை நீ செய்யலாம். எல்லா ஜனங்களும் காணக்கூடிய அளவிற்காக அந்த இடத்திலே கர்த்தராகிய தேவனை அறிந்தவன் மட்டும் அல்ல. இப்போ உதாரணமாக பாருங்க, ஆண்டவராகிய தேவனுடைய அந்த காலத்தில், அதாவது அந்த மோசேயினுடைய காலத்தில் ஆண்டவராகிய தேவனால் வேறு பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் ஆண்டவர் பாதுகாப்பை தந்தார். எகிப்து நாட்டில் அவங்க பகுதியில் மட்டும் எந்த விதமான கல் மழையும் பெய்யலை. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை அறியாதிருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுடைய அந்த வீடுகளின் மேலும் அந்த பட்டணங்களின் மேலும் கல்மழை பெய்ய துவங்க ஆரம்பித்தது. இப்ப இந்த ஜனங்கள் விசாரித்து அறிந்துதான் இந்த காரியங்களை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. அந்த பகுதியை விசாரிச்சு பார்க்கறாங்க. இஸ்ரவேல் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் கல்மழையே பெய்யல. ஆனால் இந்த இடத்துல சாலமோன் ராஜாவுடைய காலத்தில் எல்லாரும் நிற்கிறாங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன் ஏற்றுக்கொள்ளாதவன், அறிந்தவன் அறியாதவன், புரிந்தவன் புரியாதவன், சின்ன பிள்ளை, பெண்கள், வயதிலே முதிர்ந்தவர்கள், எல்லா ஜனங்களும் நிற்கக்கூடிய நேரத்திலே சாலமோன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கின்றான். வானம் திறக்கப்பட்டு அக்கினியின் வடிவாய் கர்த்தருடைய மகிமை இறங்க துவங்க ஆரம்பித்தது. இந்த நாட்களில் எப்படி ஜெபம் நமக்கு தேவை? கர்த்தராகிய தேவனை நோக்கி ஆகாயத்தை அடிக்கும் ஜெபம் அல்ல, ஏனோ வாய்க்கு வந்தபடியாய் பேசக்கூடிய ஒரு ஜெபம் அல்ல, கர்த்தர் ரட்சிக்கிறார் கிருபைகளை தருகிறார் என்கிற ஜெபம் அல்ல, கர்த்தராகிய தேவனை உலக அரங்கினை நிரூபித்து காண்பிக்கும் ஜெபம், சாத்தானை முனைமுழுங்க செய்யக்கூடிய வல்லமையான காரியங்களை நிரூபித்து காண்பிக்கும் ஜெபம், மரித்தவனை உயிரோடு கூட எழும்பி வரப்படக்கூடிய வல்லமை நிறைந்த ஜெபம் உன் வாயிலும் என் வாயிலும் புறப்பட வேண்டும். பொல்லாத சாத்தானை அழித்து ஒழிக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட வைராகியமான ஜெப வீரர்கள் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஏதோ வந்தோம் போனோம் என்கிற ஜெபம் அல்ல, ஏதோ வார்த்தைகளை பேசி வார்த்தை ஜாலங்களினாலே பேசக்கூடிய ஒரு ஜெபம் அல்ல, ஏதோ பேருக்காக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஜெப குறிப்புகளுக்காக 2 அழுகை அழுது செய்யக்கூடிய ஜெபம் அல்ல. தேவனை நிரூபித்து காண்பி. யூ மஸ்ட் ப்ரூவ் யுவர் ஜீசஸ் ரைட் நவ். கர்த்தராகிய தேவனுடைய வல்லமையை நிரூபிக்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு தேவை. ஜெபத்தின் வடிவாக இந்த தேவனை நிரூபிக்க நம்மால் முடியும். உலக அரங்கிலே காணப்படக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே, உலக அரங்கிலே காணப்படக்கூடிய எல்லா விதமான இடங்களின் மத்தியிலே சாத்தானுடைய சத்துவங்கள் மடங்கடிக்கப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு சாத்தானை எல்லா ஜனங்களும் கண்டு நடுக்கம் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க.
பிசாசுடைய வல்லமைக்கினால் முன்னால் நிற்க முடியாது, பிசாசுடைய சத்துவுக்கு முன்னால் நிற்க முடியாது. ஆண்டவராகிய தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட, சில பேர் கூட சாத்தானுக்கு பயம் கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்ப நாட்களில் நான் இந்த பகுதியிலே ஊழியத்தை ஆரம்பிக்கும்படிக்காய் வந்த அந்த ஆரம்ப காலம், அதிலே ஒரு குடும்பத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஜனங்கள் என்னை ஒரு திருமண வீட்டில் பார்த்துட்டு என்னோடு கூட பேசும்படிக்காய் கடந்து வந்தாங்க. பிரதர், உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இன்றைக்கி தான் முதல்ல பார்க்குறேன்னு சொல்லி அந்த சகோதரன் வந்து என்னோடு கூட பேசும்படிக்காய் வந்த அந்த சகோதரன் என்னை பார்த்து சொன்னார், ஐயா, எனக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்க வேண்டும்? பிசாசுனுடைய போராட்டம், எதை தொட்டாலும் ஆசீர்வாதமே இல்லை, எந்த விஷயத்திலும் என்னுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை பெற முடியல, நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்குள்ளே நிற்க முடியல, என்னுடைய வருமானங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு, பிரச்சனையின் மேல் பிரச்சனை, வியாதியின் மேல் வியாதி, மட்டுமல்ல குடும்பத்திலே மகாபெரிய தரித்திரம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எந்த விதமான சூழ்நிலைகளிலும் நன்மையான காரியங்களை பெற முடியல. எத்தனையோ ஊழியக்காரர்களை மதிலே கடந்து போன பொழுது நிறைய ஊழியக்காரருடைய பெயரை சொன்னார். இந்த பேரை சொல்ல நான் ஆசைப்படலை. நிறைய ஊழியக்காரருடைய பெயரை சொல்லி அவர்களோடு கூட நான் தொடர்பு கொண்டு பேசின பொழுது, எங்கள் கூட நீங்கள் ஊழியத்துக்கு வாங்கன்னு சொன்னாங்க, எங்கள் கூட வந்து பிரசங்கத்தை கேளுங்கன்னு சொன்னாங்க. அதன் பின்பதாக ஒரு நாள் உங்களுக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். உபவாசம் பண்ணி ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் அந்த பெரிய பெரிய ஊழியக்காரர்கள், அந்த ஊழியக்காரருடைய பெயரெல்லாம் சொல்லி அவர் சொன்னார். அந்த ஊழியக்காரர்கள் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கே அச்சத்தை உருவாக்க துவங்கிட்டு அவங்க சொன்னாங்க, இந்த பிசாசை துரத்தினால் எங்கள் குடும்பம் பாதிக்கப்படுது, இந்த பேய்க்கு விரோதமாக நாங்கள் ஜெபித்தால் எங்களுடைய சரீரத்தை இந்த சாத்தான் முடக்குகிறான், உன்னை விடுதலையாக்க யாராலும் முடியாது, உன்னுடைய நிலைகளை, இந்த கட்டுள்ள நிலைகளை விட்டு உன்னை மீட்க யாராலும் முடியாதுன்னு சொல்லி என்னை குறித்து வார்த்தைகளை பேசிட்டாங்க. ஐயா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இந்த பிசாசனுடைய வல்லமைகளை மேற்கொள்ள முடியாத. நான் அவரை பார்த்து சொன்னேன், கர்த்தராகிய தேவனால் முடியாத காரியம் என்ன இருக்கிறது? அவங்களும் கர்த்தரத்தால நோக்கி ஜெபம் பண்றாங்க. அவர்கள் சொன்னாங்க, நாங்கள் ஜெபிச்சா எங்களையும் வந்து பாதிக்கக்கூடிய இந்த காரியங்களை ஜெயிக்க எந்த சத்துவத்தினாலும் முடியாது என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினார்கள். நடந்த காரியம் என்ன? எண்ணி 3 மாதத்திலே அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உருவாக்கி இந்த பிசாசின் எல்லா கட்டுக்களிலும் நின்று பூர்ணமான விடுதலையை கர்த்தராகிய தேவன் கட்டளையிட துவங்க ஆரம்பித்தார். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே செய்யும் ஜெபம் எதையும் ஜெயிக்கும் வல்லமை பெற்றது. பெரியமானவனை, எதையும் மேற்கொள்ள உன்னால் முடியும். இந்த ஜெபத்தினால் எதையும் சாதிக்கும் மக்களாய் விளங்க உன்னாலும் என்னாலும் ஆகும். உலகத்திலே இந்த ஜெபத்தை செய்யக்கூடிய மக்கள் இந்த நாட்களிலே முடங்கி இருக்கிறோம். உலகத்திலே ஜெபம் செய்யக்கூடிய நீங்களும் நானும் தான் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஆனால் முடங்கி இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழுகிறதற்கு காரணம் ஜெபத்திலே பலம் இல்லை, ஜெபத்திலே வல்லமை இல்லை. நிரூபித்து காண்பிக்கும் ஜெபத்தினுடைய சத்துவம் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாமல் போக ஆரம்பிக்கிறதுனாலே உங்கள் தேவனுடைய நாமத்தை நிரூபித்து காண்பிக்க நம்மால் ஆகிறது இல்லை, நம்மால் முடிகிறது இல்லை. இப்போ ஒரு 2 வார காலத்திற்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லவில்லை, 2 இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்லணும். எனக்கு தெரிந்த ஒரு நல்ல ஒரு சகோதரன், அவர் மரண படுக்கைக்கு ஆட்கொள்ளப்பட ஆரம்பித்தார். இந்த கொரோனா வைரஸ் கிருமியினால் பெரிய பயங்கரமான நோய் தொற்று கிருமி, ரொம்ப வயசாயிருச்சு. அவருக்கு பலவீனங்களின் நிமித்தமாக எல்லா காரியங்களையும் பற்றி அறிய முடியாத அளவுக்கு உணவை இழந்து போய் திடீர்னு சொல்லி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டார் ஒரு பெரிய பள்ளத்துக்குள்ளே. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க. ஏஜ் ரொம்ப ஆயிடுச்சு. இனி அவரை காப்பாற்றுகிறது முடியாத ஒரு காரியம் என்கிற ஒரு நிலை. அவருக்கு தன் உணர்வே இல்லை, சாப்பிடவே முடியல, எதை சாப்பிட்டாலும் வாமிட் வந்துக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலை. பயந்து போட்டு அவங்க குடும்பத்திலே காணப்படக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் நடுக்கக்கூட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடு கூட அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பொழுது நான் அவர்களை பார்த்து சொன்னேன், பயப்படாதீங்க, கர்த்தராகிய தேவனால் இந்த காரியங்களை ஜெயிக்க முடியும். நீங்கள் நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட கர்த்தரை நோக்கி நீங்கள் ஊக்கமாய் ஜெபியுங்கள். இந்த ஜீவன் நம்முடையது அல்ல, இந்த ஜீவன் கர்த்தருடையது. இதை தொடுகிறதற்கு பிசாசுக்கோ வியாதிக்கோ அதிகாரமே இல்லை. நீங்கள் தைரியம் கூட நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி நான் பேசினேன். நடந்த காரியம் என்ன? அந்த நாள் இரவிலே சாப்பிட முடியாமல் அவ்வளவு 2 நாள் காணப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனிதன் அந்த இரவிலே கொஞ்சம் கொஞ்சமாய் சாப்பிட துவங்க ஆரம்பித்து இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வரக்கூடிய அவங்க சொன்னாங்க, முதல் வார்த்தை சொன்னாங்க, ஐயா நம்பிக்கையே இல்லை, இழந்து போயிட்டோம், செத்தே போயிடுவார் சொன்னாங்க. யோசித்தோம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு கூட இருக்கிறனுடைய காரணம் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் செய்த அந்த ஜெபம் தான் காரணம் என்கிறதை பற்றி பேசினாங்க. இன்னொரு சகோதரி அதே மாதிரி தான் மரண விளிம்பிலே கடந்து போன அந்த சகோதரி கர்த்தருடைய நாமத்தினாலே ஜெபிக்கும்படிக்காக சொன்னாங்க. அந்த இரவோடு கூட இரவாக ஆஸ்பத்திரிக்காக அழைத்து கொண்டு போன பொழுது உயிரே இல்லை, உடம்புல எந்த விதமான அசைவும் இல்லாதிருக்கக்கூடிய ஒரு நேரம்.
அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சொன்னாங்க, இந்த காரியங்களை செய்கிறது ரொம்ப கடினம் என்கிறதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. கர்த்தருடைய நாமத்தினால் என்கிட்ட அவங்க பேசக்கூடிய நேரத்தில் சொன்னேன், பயப்படாதீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு ஜீவனோடு கூட அவர்களை காத்தது எது? இன்றைக்கு அவர்கள் உயிரோடு கூட இருந்து சாட்சியை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிரதர், என்னை இதுவரைக்கும் எத்தனையோ முறை மரண கட்டுகளிலே நின்று உங்கள் ஜெபத்தின் மூலமாய் காப்பாற்றிருக்கிறீங்க. ஜெபம் மரணத்தின் விளிம்பினின்று உன்னையும் என்னையும் காப்பாற்றக்கூடிய வலிமை வாய்ந்தது. இந்த கொரோனா உலகத்திலே காணப்படக்கூடிய மக்களுடைய மரண நிலைகளில் நின்று உங்களாலும் என்னாலும் செய்யப்படக்கூடிய ஜெபம் அவர்களை காப்பாற்ற முடியாதான்னு யோசிச்சு பாருங்க. எத்தனை கொரோனா நோயினாலே தாக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய நிலைகளை பார்க்கிறோம். இந்த பொல்லாத வியாதியின் நிமித்தம் எத்தனை ஜனங்கள் முடங்கி இருக்க ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை சந்தோஷமா தெருக்களில் அலைந்து திரிந்த நாட்கள் போக, எத்தனை சந்தோஷமாய் நம்முடைய நாட்களை கழிக்கக்கூடிய நாட்கள் போக, ஆலய ஆராதனையை பாருங்க, அந்த ஆலய ஆராதனை முறைகள், அந்த முறைகள் எல்லாம் முடக்கப்பட்டு போயாச்சு. இன்னைக்கு இப்போ நம்முடைய நிலைகளை பார்க்குறோம். எந்த காரியமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழிமுறை ஆன்லைன் சர்வீஸ் தான். எல்லா விஷயத்திலும் கூட ஒரு போதகரை நாம் நினைத்தால் பார்க்கலாம், நம்ம நினைச்சா ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளவுதான். அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனுக்குரிய அந்த நிலைகளுக்குள்ளாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தள்ளப்படுகிறதற்கு காரணம் என்ன? எல்லா விதமான தன்மைகளையும் மேற்கொள்ளக்கூடிய சத்துவம் நிறைந்த உன் ஜெபத்தின் வல்லமை எங்கே போயிற்று? உன் ஜெபத்தின் வல்லமினால் எதையும் சாதிக்க முடியும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடியதா இருக்க, ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், என்னை நோக்கி மோசே, நீ ஏன் முறையிட வேண்டும்? உன் கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரங்களை நீ ஏன் பயன்படுத்தக்கூடாது? கர்த்தர் கேட்க துவங்க ஆரம்பித்தாரு. உன் கையிலே ஜெபம் என்கிற ஆயுதத்தை கர்த்தராகிய தேவன் தந்திருக்கும் பொழுது இன்றைக்கு வரைக்கும் நீயும் நானும் முடங்கி கிடக்கிறதனுடைய தன்மைகள் என்ன என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஜெபம் என்கிற ஆயுதம் மகா பெரிய சத்துவங்களை உருவாக்கக்கூடிய தன்மை பெற்றது. இதை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை சாதித்த மக்களுடைய நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். கேட்கக்கூடிய நீயும் நானும் சரிவரை இயங்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உலகத்தையே மாறப்பண்ண நம்மால் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி உன் கைகளை விரித்து ஜெபிக்க பழகு என்று ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. உன்னுடைய கைகள் ஜெபிக்கும் கைகளாய் மாற்றப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் அந்த கைகளுக்கு நல்ல ஒரு பழக்கத்தை பழக்குவிக்கிறேன் என்று சொல்லுகின்றார். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாய் இருக்க வேண்டுமாம்? ஒன்று, தேவனுடைய வல்லமையை நிரூபிக்கக்கூடிய ஜெபமாய் காணப்பட வேண்டும். இரண்டாவது காரியத்தை பாருங்க, 2 நாளாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 24வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. 2 நாளாகமும் 32வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். அந்த நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். என்ன அற்புதத்தை கர்த்தராகிய தேவன் கட்டளையிட்டார் பாருங்கள். அந்த எசேக்கியா ராஜா மரண படுக்கையில் இருக்கிறான், சாக போகிறான். இப்ப இனி அவனுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டம் ஒண்ணுமே கிடையாது. ராஜாவாகிய எசேக்கியா தீர்க்கதரிசியாகிய ஏசாவை அழைப்பித்து கேட்டபொழுது அவர் சொல்லிவிட்டார், உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீ சாகவே சாவீர் என்று கர்த்தர் பேசிவிட்டார். இனி அடுத்த வழிமுறை ஒன்றும் கிடையாது. நாளைய தினம் காலை அவனுடையது கிடையாது. நாளைய தினத்தில் என்ன நடக்கப் போகிறது அவனுக்கு தெரியாது. நாளைய தினத்தினுடைய எல்லா காரியத்தோடு கூட அவனுடைய நிலைகள் எல்லாம் ஒட்டு மொத்தமாய் முடக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. இனி அவனுடைய பேர் முதற்கொண்டு உலக அரங்கில் இருந்து மறக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராஜாவாகிய எசேக்கியா என்கிற பேரையே ஜனங்கள் மறந்து போயிடுவாங்க. அவனுடைய நிலைகள் எல்லாம் மறக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. எசேக்கியா ராஜா கடைசி நேரம், இம்மை பொழுது, இனி ஒரு நேரம் நமக்கு கொடுக்கப்படுமோ இல்லையோ, கர்த்தரை நோக்கி ராஜாவாகிய எசேக்கியா முறையிட துவங்க ஆரம்பித்தான். ஆண்டவரே, நான் உமக்காக காண்பித்த வைராகியத்தின் நிலைகளை பாரும், நான் கர்த்தராகிய தேவனுக்கென்று காண்பித்த நிலைகளை பார்க்கும். ஆண்டவராகிய தேவனுக்கென்று எத்தனையோ காலமாய் ஆசரிக்கப்பட இருக்கக்கூடிய பஸ்காவினுடைய முறைமைகளை ஆசரித்து எல்லா ஜனசதலங்களையும் ஒன்றாக இணைத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த என் நிலையை, தற்போதைய நிலையை பாரும் ஆண்டவரே. இந்த நிலைகளிலே நின்று என்னை மாற பண்ண வேண்டும். கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தர துவங்க ஆரம்பித்தார். என்ன மாற்றத்தை தர துவங்க ஆரம்பித்தார்? நாளைய தினம் அவனுடையதா இல்லாதிருக்கக்கூடிய காலத்தை கர்த்தர் நீட்டி கொடுத்து, நாளைய தினம் உன்னுடையது அல்லாதது அல்ல, அது உன்னுடைய நாள் தான் என்கிறதை கர்த்தர் மாறப்பட துவங்க ஆரம்பித்து விட்டார். இந்த உலகத்தில் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க முடியும்? உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் எல்லாருமே பேசுகிறாங்க. என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க? இனி இந்த உலகம் வாழுகிறதற்கு தகுதி இல்லை,
தகுதி இழந்து போயிருச்சு. இந்த உலகத்தில் எந்த மூலை முடுக்குகளிலும் உங்களாலும் என்னாலும் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது. ஒரு காலத்தில் இந்தியா நாட்டில் ஏதாவது ஒரு பிளேக் நோய் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு கொள்ளை நோய் வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், வேறு நாட்டில் போய் நம்ம தப்பிச்சுக்கலாம், வேற ஒரு தேசத்துக்குள்ளாக நம்ம கடந்து போயிடலாம். ஒருவேளை இந்த இந்திய நாட்டிலே வரக்கூடிய பிரச்சனை கடல் கடந்து வேற ஒரு நாட்டுக்குள்ள உள்ள வர முடியாது. அதனால அந்த காலங்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் மற்ற நாடுகளுக்கு அப்படி குடிபெயர்ந்து போய் இந்த நாட்டை அப்படி பாழாக விட்டுவிடக்கூடிய சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போனாங்க. ஆனால் தற்போதைய நிலைகளை பார்க்கிறோம். உலகத்திலே எந்த மூலையிலும் நம்முடைய வாழ்க்கையில நிம்மதியே இல்லை. அமெரிக்காவில் போனால் அங்கே சாவனுடைய எண்ணிக்கை, பிரிட்டனில் போனால் அங்கே சாவனுடைய எண்ணிக்கை, ஆஸ்திரேலியாவில் போனால் அங்கே சாவனுடைய எண்ணிக்கை, இன்னும் நெதர்லாண்டில் போனால் அங்கே சாவனுடைய எண்ணிக்கை. உலகத்திலே எல்லா இடங்களிலும் பார்க்கக்கூடிய மக்கள் ஒரே ஒரு கருத்து கணிப்பை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த உலகம் இனி வாழ்க்கை வாழ தகுதி இழந்து போயிருச்சு. இந்த உலகத்தை வாழ நிம்மதியாய் வாழ முடியாது. எந்த நேரத்தில் மரணம் வரும் தெரியாது. நம்ம இஷ்டத்தின்படியே நம்ம கடைக்கு போக முடியாது, இஷ்டத்தின்படியே வாக்கிங் போக முடியாது, இஷ்டத்தின்படியே ஸ்விமிங் பண்ண முடியாது, இஷ்டத்தின்படியே எந்த ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போக முடியாது. எல்லா இடங்களும் அடைக்கப்பட்ட ஒரு சிறை கைதிகளை போல ஒரு வாழ்க்கை. இந்த உலகம் லாயக்கற்ற ஒரு உலகம் என்கிற ஒரு அடிப்படையின் கீழாக விஞ்ஞான உலகம் எல்லாம் பேச துவங்க ஆரம்பிக்கிற இந்த கொரோனா நோய் என்கின்ற இந்த நோய் வைரஸ் இனி அழிக்கப்படாமல் உருமாற்றத்தின் மேல் உருமாற்றம் அடைந்து மக்களுடைய எல்லா விதமான காரியங்களையும் தின்று ஒழித்தே தீர்ந்துவிடும். இனி இந்த உலகத்தில் மனிதர்களே இல்லாதிருக்கக்கூடிய நிலைகள் உருவாக்கப்படக்கூடிய அளவிற்கு இந்த நோயினுடைய தாக்குதலின் வீரியம் அதிகப்படுத்தப்பட்டு கொண்டே போக ஆரம்பித்து விடும் என்கிறதை பற்றி பேசுகிறாங்க. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய இந்த கொரோனாவுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா ஆல்ஃபா அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. ஆல்ஃபா என்றும் பீட்டா என்றும் காமா என்றும் வச்சுருக்கிறாங்க. அது ஆக்சுவலாக அது ஒரு ரேஸினுடைய பேர். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய இந்த காரியத்திற்கு பேர் ஆல்ஃபான்னு வச்சுருக்கிறாங்க. இதனுடைய வீரியம் அதிகப்பட்டு இப்போ வரக்கூடிய இனி அடுத்தது வரக்கூடிய மகாபெரிய இந்த பரிமாண வளர்ச்சியில் வரக்கூடிய விகிதத்தினுடைய பேரை என்ன வச்சுருக்காங்க, டெல்டான்னு வச்சுருக்கிறாங்க. இந்த டெல்டா என்கின்ற வைரஸ் நோயினுடைய தாக்குதலின் வேகம் எப்படி இருக்குமா, இப்போ தாக்கக்கூடிய தாக்குதலின் வேகத்தை போல 60% அதிகமாக இருக்கும் என்கிறதை பற்றி அவங்க பேசுகிறாங்க. 60% அதிகமாக அப்படின்னா இப்போவே ஒரு தெருவில் எத்தனை சாவு விழுந்திருக்கக்கூடிய ஒரு தெருவில் எத்தனை பேர் செத்துருக்காங்க பாருங்க. இந்த வீரியம் அதிகப்படுத்தப்பட்டு 60% அதிகமாகி வருகிறது உண்டானால் தேச அரங்கில் எத்தனை பேர் செத்து போவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இந்த உலகத்தினுடைய நிலைகளை ஜனங்கள் சொல்றாங்க, இது இனி வாழ்க்கை வாழ தகுதி இழந்து போயிடுச்சு. இந்த உலகத்தில் நிம்மதியாய் வாழ முடியாது. இந்த உலகம் எல்லா விதமான மக்களையும் கக்கி போடக்கூடிய அளவிற்காக உலகத்தினுடைய தன்மைகள் எல்லாம் மக்களுக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய நிலைகளாக, இயற்கைகளை பார்த்தால் மக்களுக்கு விரோதமாய், இந்த வியாதி கிருமிகளை பார்த்தால் மக்களுக்கு விரோதமாய், வாழ்க்கை வாழ தகுதியை இழக்கக்கூடிய உலகத்தினுடைய அரங்குகளை பார்த்தால் எல்லாம் மனு குலத்திற்கு விரோதமாய் எழும்புகிறதுனாலே இனி இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழ முடியாது என்று சொல்லி உலகத்தை காணக்கூடிய மக்கள் அச்சம் கொள்ளக்கூடிய நேரத்தில் கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த சூழ்நிலையை மாற பண்ண உன்னால் ஆகும். எப்படி இந்த உலகத்தையே மாற்றி போட உன் ஜெபத்தினால் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். வாழ்க்கை வாழ தகுதியை இழந்த உலகம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த உலகத்தின் சூழ்நிலைகளை உன் ஜெபம் மாற்ற முடியும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஒரு இடத்தை, ஒரு சூழ்நிலையை, ஒரு தன்மையை மாறப்படக்கூடிய சத்துவம் பெற்ற ஜெபம் எத்தனை காரியங்களை சாதித்திருக்கிறது. ஜெபத்தினால் எசேக்கியா ராஜா வந்த அநேகம் அதாவது எதிரி படைகள் யாவரையும் திரும்பி போக பண்ண துவங்க ஆரம்பித்தார். ஒண்ணுமே செய்யல, தன்னுடைய ஆயுதங்களை கூட எசேக்கியா ராஜா சுழற்றல. ஆனால் ஏதோ ஒரு செய்தியை கேட்கக்கூடிய அசீரிய படைகள் இந்த ராஜாவுக்கு விரோதமாய் நின்ற அவர்கள் வந்த வழியாய் திரும்பி போக துவங்கினாங்க. ஒண்ணுமே செய்யல. ராஜாவாகிய எசேக்கியா கர்த்தராக தேவனை நோக்கி அவர்கள் அனுப்பின எல்லா விதமான அந்த குறிப்புகள் யாவற்றையும் தேவனுடைய ஆலயத்திலே விரித்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணார். அவ்வளவுதான். சூழ்நிலைகளை தலைகீழாய் மாறப்பட துவங்க ஆரம்பித்தது. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே வந்த பிரச்சனைகளுக்காக தீர்க்கதரிசியாக ஏசாயா அந்த ராஜாவாகிய எசேக்கியாவை பார்த்து கேட்கிறார், ஏதாச்சும் ஒரு காரியத்தை நீ கேளு, ஏதாவது ஒரு தன்மையை நீ கேட்க வேண்டும், ஆண்டவராகிய தேவன் உனக்கு அந்த காரியங்களை தருகிறேன் என்று சொல்லுகின்றார். உன்னுடைய தேசத்திலே காணப்படக்கூடிய சூரிய கடிகாரம் 10 பாகை முன்னால போகணுமா அல்லது பின்னால போகணுமா, உனக்கு என்ன காரியம் நடக்கணும்னு கேட்கிறாரு.
உடனே அவர் சொல்லுகின்றார், 10 பாகம் முன்னால போறது பெரிய விஷயம் கிடையாது, ஆனால் காலங்கள் பின்னோக்கி போகக்கூடிய அனுபவத்தை எனக்கு தர வேண்டும். எப்படி பாருங்க, காலங்கள் வந்த காலங்கள் முன்னோக்கி போகுமே தவிர பின்னோக்கி போகக்கூடிய காலங்களை உங்களால் என்னாலும் பார்க்கவே முடியாது. ஒரு மனுஷனுடைய வயது ஏறிக்கொண்டே போகுமே தவிர வயதுகள், அதாவது அந்த 12 வயசுல இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு திரும்ப 11 வயது வருகிறது இல்லை, 12க்கு பிறகு 13 தான் வருமே தவிர ஒரு நாளும் காலங்கள் பின்னிட்டு வருகிறது இல்லை. ஆனால் ஜெபத்தினால் காலங்கள் பின்னிட துவங்க ஆரம்பிச்சிடும். சூழ்நிலைகளை மாற பண்ண இந்த ஜெபத்தினால் ஆகும். இப்படிப்பட்ட ஜெபம்தான் வல்லமையிலே நிறைந்தது என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஜெபம் என்கிறது 4 சுவருக்கு முன்பதாக இந்த இங்கும் அங்கும் சிலம்பங்களை சொல்லக்கூடியது அல்ல, சூழ்நிலைகளை தலைகீழாய் மாறப்படக்கூடிய வல்லமை பெற்ற ஜெபங்களாய் உன் ஜெபங்களும் என் ஜெபங்களும் உருவாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. 3வது ஒரு காரியத்தை பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய ஜெபங்கள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 17வது அதிகாரம் 21வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலேயுமே அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். கர்த்தருடைய வேத புத்தகத்தில் என்ன போட்டு பாருங்க, இப்படிப்பட்ட பிசாசுகளை துரத்த ஜெபம்தான் வல்லமை நிறைந்த ஆயுதம். என்னதான் காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தாலும், எத்தனைதான் யுத்தத்திற்கு உரிய ஆயுதங்களை பயன்படுத்த ஆரம்பித்தாலும், ஜெபம் என்கிற ஆயுதம் தான் பிசாசினுடைய வல்லமையான காரியங்களை, இந்த வகையான பிசாசுகளை துரத்த ஜெபம் என்கிற ஆயுதம் வல்லமையிலே நிறைந்தது என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். இந்த கடைசி காலங்களிலே முழங்காலை முடக்கக்கூடிய முழங்கால் வீரர்கள் தேவை. அவர்கள் முழங்காலை முடக்குகிறது உண்டானால் தேசத்தை மோசப்படுத்துகின்ற, தேசத்தை நாசமாக்குகின்ற, தேசத்தினுடைய எல்லா விதமான அலங்கங்களை கெட்டுப்போக பண்ணக்கூடிய பிசாசுடைய சத்துவங்கள் மெய்யாகவே நிர்மூலமாக்கப்பட்டு ஓடிப்போயே தீர வேண்டியது அவசியம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. அந்த மனுஷனை பிடித்த அந்த பிசாசு நெருப்பிலும் நீரிலும் தள்ள துவங்க ஆரம்பித்தது. அவருடைய ஜீவனை பாதிக்கும்படியான காரியங்களை உருவாக்க துவங்க ஆரம்பித்தது. அந்த மனுஷனுக்கு அவனாக நிற்க முடியாது. ஏதாகிலும் ஒரு இடத்திலே அழிவுக்கு நேராக அந்த மனிதனை ஈர்த்து கொண்டு போக துவங்க ஆரம்பித்தது. உலகத்தில் இப்போ அப்படித்தான் நடக்குது. ஒவ்வொரு மனிதனையும் பிசாசு சாவை நோக்கி இழுத்து கொண்டு போகக்கூடிய அனுபவங்களை பார்க்கிறோம். எந்த நேரத்தில் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பட ஆரம்பிக்கிறாங்களோ, அடுத்த நாள் மறுநாள் காலையிலே செய்தி வருகிறது, செத்து போயிட்டான். ராத்திரியோடு கூட ராத்திரியாக மூச்சு திணறி செத்து போயிட்டான். இரவோடு கூட இரவாக என்ன காரியம் நடந்தது தெரியல, செத்து போயிட்டான். மறுநாள் காலையிலே அந்த மனிதன் முதல் நாள்ல அந்த ஆம்புலன்ஸில் அழைத்துக் கொண்டு போன அந்த மனிதன் மறுநாள் காலையிலே பிரேத சிலையினால் சுத்தப்பட்ட மனிதனாய் வெளியே தூக்கி எறியப்படுகின்றார். சாத்தான் நெருப்பிலும் அந்த தீயிலும் அதன் பின்பதாக தண்ணீரிலும் தள்ளி அந்த மனிதனை கொலை செய்யும்படிக்காய் வகை தேட ஆரம்பித்த பொழுது கர்த்தர் சொன்னார், இந்த வகையான பிசாசுகளை துரத்த எந்த சத்துவத்தினாலும் ஆகிறது இல்லை, ஜெபம் என்கிற ஆயுதம் ஒன்றுதான் அதற்குரிய மருந்து. ரெமிடி என்ன? ஜெபம் என்கிறது தான். இந்த கடைசி காலங்களிலே ஜெபிக்கும் ஜெபம் வல்லமை நிறைந்ததாக நம்முடைய வாழ்க்கையிலே இருந்து எழும்ப துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த பொல்லாத சாத்தான், சாவுக்கு இனமாக நம்ம இழுத்து கொண்டு போகக்கூடிய சாத்தான், ஒட்டுமொத்த உலகத்தினுடைய நிலைகளை பாருங்க. மக்களுடைய மனதிலே தங்களை அறியாத ஒரு மரண பீதி, மரண பயம். ஒவ்வொருவருடைய மனுஷனுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா சந்தோஷமான நிலைகளையே பார்க்க முடியல. யார் ஏதோ ஒரு காரியத்தை இழந்து போனவனை போல. ஒரு 3 வருஷத்திற்கு முன்பதாக மனுஷனுடைய நிலைகளை பார்த்தோம். அவங்க ஆடுனாங்க, ஓடுனாங்க, விளையாடினாங்க, குதிச்சாங்க, எத்தனை காரியங்களை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க. கிரிக்கெட்டு அந்த கிரிக்கெட் என்கிற அந்த கேமை விளையாடக்கூடிய நேரத்தில் அந்த ஸ்டேடியம் முழுவதும் ஆட்களினால் நிரம்பி வழிந்திருக்கக்கூடிய நிலை. ஒரு பாலை அவங்க போடக்கூடிய நேரத்தில் அத்தனை பேருடைய கரகோஷம், எத்தனையோ காரியங்களை தூக்கிவிடக்கூடிய அளவிற்கு அத்தனையான காரியங்களை சந்தோஷமாக ஆசரித்திருக்கக்கூடிய அந்த காலங்களை மறந்து இப்போ ஒவ்வொருவருடைய முகத்தையும் பார்த்தால் ஏதோ ஒரு காரியத்தை இழந்ததை போல, நாளைய தினத்தில் எனக்கு என்ன நடக்க போகிறது, மரணம் வந்துருமா, சாவு வந்துருமா, நம்முடைய வாழ்க்கையிலே மகாபெரிய உபத்திரவத்தினுடைய காரியம் வந்துருமா, எந்தெந்த காரியங்களை பற்றி அச்ச உணர்வோடு கூட மனுஷனுடைய மனத்தினுடைய முகத்தினுடைய நிலைகளை பாருங்கள். எந்த மனுஷனுடைய மனசிலும் சந்தோஷமே இல்லை. அவன் போலியாகவே சிரிக்கிறான், போலியாகவே பேசுகிறானே தவிர உண்மையான மனதிலே காணப்படக்கூடிய சந்தோஷத்தை தொலைச்சிட்டான். கர்த்தர் சொல்லுகின்றார், இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் மரண பீதியை உருவாக்கக்கூடிய சாத்தானை
தொலைத்து நிர்மூலமாக்க உன்னாலும் என்னாலும் ஆகும். மனுஷனுடைய மனதிலே பயத்தை விதைக்கக்கூடிய பொல்லாத பிசாசு, மனுஷனுடைய நிலைகளிலே காணப்படக்கூடிய சந்தோஷத்தை வேறறுக்கக்கூடிய பொல்லாத சாத்தானுடைய ஆவிகளின் சத்துவங்களை ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த ஜாதியான பிசாசை துரத்த ஜெபம் ஒன்றுதான் வழி என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட மோசம் போக்கக்கூடிய மரண பீதியிலும் மரண கட்டுகளிலும் மக்களுடைய மனதை பயத்தின் ஊடாக வைத்திருக்கக்கூடிய நிலைகளை மாறப்பண்ண ஜெபம் ஒன்றுதான் வழி என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நானும் ஜெபத்திலே உறுதி நிறைந்தவனாய் காணப்படுகிறது உண்டானால் நிச்சயமாகவே உலக அரங்கிலே பெரிய மாற்றங்களை உருவாக்க உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஜெபிக்கக்கூடிய நிலை மட்டுமல்ல, இன்னும் ஒரு காரியத்தை பற்றி வேதம் நமக்கு என்ன ஒரு வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். யோபுவினுடைய புஸ்தகம் 29வது அதிகாரம் 20வது வசனம் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. யோபு 29:20 வாசிக்க கேளுங்கள். சற்று நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். என் மகிமை, என்னுடைய மகிமை என்னில் செழித்தோங்கி, என்னிலே செழித்தோங்கி, என் கையில் உள்ள, என்னுடைய கையிலே உள்ள என் வில், என்னுடைய வில் புது பலன் கொண்டது, புது பலம் கொண்டது. கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறதைப் போல ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுடைய கரங்களிலே காணப்படக்கூடிய வில் புதிய பலனை பெற வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். அந்த பழைய நிலைகள் எல்லாம் முதல் விசையாய் தாண்டி போய் சகலமும் புதுப்பிக்கப்படக்கூடிய ஒரு நிலையின் ஊடாக நாம் கடந்து போக வேண்டியது அவசியம். ஒரு நல்ல ஒரு சத்துவமான ஒரு நல்ல ஒரு வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். கிதியோனுக்கு ஆண்டவராகிய தேவன் மகா பெரிய உன்னதமான வல்லமைகளை தருகின்றார். அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகின்றார், மீதியானிய ஜனங்களை அழிக்கக்கூடிய பொறுப்பை நான் உன்னுடைய கரங்களிலே தரப்போகிறேன் கிதியோன், இந்த காரியங்களை நீ உருவாக்க வேண்டும் என்கின்ற மகா பெரிய பொறுப்பை கர்த்தராகிய தேவன் தருகின்றார். இந்த கிதியோன் இப்பொழுது யுத்தத்திற்காக கடந்து போகின்றான். பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு முன்பதாக கிதியோன் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தன்மை நம்ம வந்து பார்க்க வேண்டியது அவசியம். முதல் காரியமாக கிதியோன் என்ன செய்கிறான் பாருங்கள். மேலே நிற்கக்கூடிய ஜாமக்காரர்களை அவன் மாற்றி வைத்துவிட்டு பின்பு யுத்தத்திற்குரிய ஆயத்தத்தின் மூடாக அவன் கடந்து போகிறதை பார்க்க முடியும். ஜாமக்காரர்களை மாற்றி வைக்கக்கூடிய நிலைன்னா என்ன அர்த்தம்? முதல்ல இருக்கக்கூடிய ஜாமக்காரன் ஏற்கனவே வேலை பார்த்து ரொம்ப டயர்டாக உட்காந்துருப்பான். அவனை அப்படி கண்டினியூ பண்ணுகிறதுக்காக அல்ல, அவனை மாற்றி புதிய பரிமாணத்திலே உருவாக்கி வேறொரு ஜாமக்காரனை, நல்ல ஒரு ஆயத்தம் நிறைந்த ஒரு ஜாமக்காரனை வச்சுட்டு பின்பு அவர் யுத்தத்தின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். அப்படி என்றால் வேதம் நமக்கு சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படியே பழைய பலமாக காணப்படக்கூடிய வில்லோடு கூட அல்ல, சாத்தானை எதிர்க்கக்கூடிய புதிய பலம் நிறைந்த வில்லோடு கூட உங்களுடைய கரங்களும் என்னுடைய கரங்களும் உருவாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் தீர்க்கமான வார்த்தைகளின் மூலம் நம்மோடு கூட பேசுகின்றார். இது என்ன புதிய பலம் வாய்ந்த வில்லுள்ள கை என்றால் எதை நமக்கு வலியுறுத்தி பேச ஆரம்பிக்கிறது? வசனத்தை வாசிங்க. அதே யோபுவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 17வது வசனம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். யோபு 29வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். நான் அநியாயக்காரருடைய கடைவாய் பற்களை உடைத்து அவர்கள் பறித்ததை அவர்கள் பற்களில் இருந்து அவர்களுடைய பற்களிலே இருந்து பிடுங்கினேன். நான் அவைகளை பிடுங்கினேன். என்னுடைய கையிலே காணப்படக்கூடிய வில் பலமுள்ளவைகளாய் காணப்படுகிறதற்கு என்ன முகாந்திரத்தை கர்த்தர் நமக்கு பேசுகிறார் பாருங்கள். அவனுடைய கடைவாய் அந்த பற்களிலே கடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த எல்லா விதமான நம்முடைய உரிமைகளை நாம் பிடுங்கி எடுக்க வேண்டியது அவசியம். அத்தனை வலிமை. ஒரு மனுஷனுடைய கையிலிருந்து பிடுங்கிறது கூட ஈஸி. ஒரு மனுஷனுடைய அவனுடைய பைகளிலே வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை கூட பிடுங்கிறது எளிது. ஆனால் வாயில போட்டு வச்சிருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பிடுங்குகிறதுனா எவ்வளவு கடினம்னு யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த வில்லாக உன் வில்லும் என் வில்லும் மாற்றப்பட வேண்டியது அவசியம். ஏனென்றால் இந்த பொல்லாத சாத்தான் தன்னுடைய கடைவாய் பற்களுக்கு மத்தியிலே நம்முடைய உரிமைகளையும் நம்முடைய உடைமைகளையும் நமக்கு உண்டான சம்பத்துக்களையும் நமக்கு உண்டான ஆசீர்வாதங்களையும் தேவன் நமக்கென்று சவதரித்து வைத்திருக்கக்கூடிய எல்லா வல்லமைகளையும் தன்னுடைய பற்களின் நடுவிலே போட்டு மெய்யாகவே அவைகள் எல்லா விதமான காரியங்கள் யாவற்றையும் அழித்து ஒழிக்கக்கூடிய நிலைகளை உருவாக்கி கொண்டு வர ஆரம்பிக்கின்றான். இன்றைக்கு மனு குலத்தினுடைய நிலைகள் எல்லாம் ஒட்டு மொத்த சுதந்திர வீதங்களும் பறிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, மனிதர்களால் இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை, தனி ஒரு மனிதன் தனிவரப்பட்ட அந்த காரியங்களின் ஊடாக தைரியமாய் வெளியே இயங்க முடியாத ஒரு அடைக்கப்பட்ட ஒரு வாசலின் ஊடாக கடந்து வருகிறதுக்கு
காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய உரிமைகள் எல்லாம் தற்போதைய நிலையிலே பறிக்கப்பட்ட ஒரு மக்களாக நாம் துவங்க ஆரம்பிக்கின்றோம். நம்முடைய எல்லா விதமான உடைமைகள், உரிமைகள், நம்முடைய அந்தஸ்து, ஆதீனம், ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய நிலைகளை கூட பாருங்க, அவனால் சுதந்திரமாக வெளியே நடமாடி ஜெபிக்க முடியல, ஊழியம் பார்க்க முடியல, கர்த்தருடைய வார்த்தைகளை தைரியமாய் போய் அறிவிக்க முடியல. முன்பெல்லாம் பாருங்க, நம்ம இஷ்டத்துக்கு 4 பேருக்கு மத்தியிலே போய் நின்று அநேக விதமான கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல நம்மால் முடிந்தது, ஆண்டவருடைய காரியங்களை அறிவிக்க நம்மால் முடிந்தது, அநேகம் பேருக்கு கர்த்தருடைய காரியங்களை பற்றி வெளிப்படுத்த நம்மால் முடிந்தது. இப்ப நம்மளால பேச முடியல, எந்த விதமான ஒரு காரியங்களை பற்றி அறிவிக்க முடியல. காரணம், நம்முடைய உரிமைகளை, உடைமைகளை சாத்தான் தன்னுடைய வாயின் கீழாக போட்டு நசுக்க துவங்க ஆரம்பித்திருக்கிறார். இப்போ உன்னுடைய வில் பலமுள்ள வில்லாய் மாற்றப்படுகிறது உண்டானால், இது சாத்தானுடைய கையகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை அல்ல, சாத்தானுடைய எல்லா விதமான பிடுங்கிக் கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த தந்திரங்களின் அடிப்படையிலே அல்ல. வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி அவன் பற்களினால் மேற்கொண்ட காரியங்களை நீ உன்னுடைய வில்லினால் மேற்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். இந்த வில்லினால் நீயும் நானும் மேற்கொண்டு நம் உரிமைகளையும் உடைமைகளையும் பிடுங்கி எடுக்கிறதுதான் இந்த கடைசி கால யுத்தத்தினுடைய முக்கியமான தாற்பயம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய உரிமைகளை எவனோ ஒருவன் திருடி கொண்டு போகிறது தேவனுக்கு பிரியமல்ல. நம்முடைய கரங்களை கர்த்தர் எப்படி பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்? ஒரு வில் ஏந்தின ஒரு மனிதனாக நம்முடைய கரங்களை ஆண்டவராக தேவன் வலிமைப்படுத்தி சாத்தானுடைய தாடையை உடைத்து அவன் வாயிலே உன்னுடைய உரிமைகள் எல்லாவற்றையும் பிடுங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த உரிமைகளை திரும்ப எடுக்கக்கூடிய நிலைகளை நான் உன்னுடைய கரங்களிலே தருகின்றேன். இந்த வைராகியமான யுத்தத்திற்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. இந்த கடைசி கால யுத்தம் என்கிறது சாதாரணமாக நம்முடைய காரியங்களை அந்த நாட்களிலே அவர்கள் செய்த யுத்தத்தை போல ஒரு யுத்தம் அல்ல. அந்த நாட்களில் பட்டணங்களை ஜனங்கள் ஆளுகை செஞ்சாங்க. அந்த பட்டணங்களை பிடிக்க ஜனங்களை துரத்தி விட்டு நாம் பட்டணங்களை பிடிக்க துவங்க ஆரம்பித்தோம். ஆனால் இன்றைக்கு பட்டணங்களை அவர்கள் கையில் வைக்கல, அவர்கள் வாயில மென்று கொண்டு இருக்கிறாங்க. அதை முழு உரிமையாக மாற்றிட்டாங்க. இனி அவர்களுக்கு உண்டான அப்படிப்பட்ட முழு உரிமையை நீயும் நானும் உன்னுடைய வில்லினால் மேற்கொண்டு பிடுங்கி எடுக்க வேண்டியது அவசியம். அப்போ நம்ம மேலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தின் வல்லமை, நம்ம மேலே கர்த்தராக தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆவிக்குரிய தன்மை எத்தனை வைராகியம் நிறைந்ததாய் காண்பிக்கப்படுகிறது என்று பாருங்கள். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உரிமைகளை பிடுங்கி எடுக்கக்கூடிய பொறுப்பை தேவன் உன் கையிலும் என் கையிலும் நம்பி தந்திருக்கின்றார். இந்த கரங்களினால் பலம் வாய்ந்த வில்லை நீங்களும் நானும் பயன்படுத்த துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இந்த விற்களினால் நீங்களும் நானும் சத்துருவனுடைய எல்லா விதமான ஆயுதங்களின் கூறுகளை மடங்கடிக்க துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், நிச்சயமாய் வேதம் நமக்கு சொல்கிறதை போல சத்துருவின் எல்லா விதமான அஸ்திர ஆயுதங்களின் கூறுகளை மடங்கடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட யுத்தத்தினுடைய வேகத்தை போல தற்போதைய யுத்தம் அல்ல. ஆரம்ப நாட்களிலே காணப்பட்ட பலவீனமான போர் ஆயுதங்களை பயன்படுத்தி சாத்தானை எளிதாக உங்களாலும் என்னாலும் மேற்கொள்ள முடிந்தது. சாத்தானுடைய சத்துவங்களை ஜெயிக்க உங்களாலும் என்னாலும் ஆகக்கூடிய வலிமைகளை சர்வ சாதாரணமாய் நாம் உடைய ஒரு மக்களாய் காணப்பட்டது உண்டு. ஆனால் தற்போதைய நிலையிலே உங்கள் பலமும் என் பலமும் அது சாதாரண ஒரு வில் அல்ல, அது பலம் பொருந்தின வில்லாய், சத்துருவனுடைய எல்லா விதமான ஆயுதங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வில்லாய், சாத்தானுடைய பற்களிலே இருந்து உங்கள் உரிமைகளை பிடுங்கி எடுக்கக்கூடிய வில்லாய். அப்படின்னா சாத்தான் இப்ப நம்முடைய உரிமைகளை தன் வசமாய் எவ்வளவு தூரம் ஆக்கி வைத்திருக்கிறான் பாருங்க. அதனால்தான் இந்த நாட்களில் உலக அரங்கில் நீங்களும் நானும் திகைத்து போய் நிற்க ஆரம்பிக்கின்றோம். உலகத்தில் ஒரு சட்டம் ஒன்று இயற்றப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன் மட்டிலே போய் அடைத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறான். அவனால் எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியல. இந்த உலகத்தில் ஏதாகிலும் ஒரு காரியம் உருவாக்கப்படுகிறது உண்டானால் எங்கே என் மேலே பாதிப்பு வந்து விடுமோ என்கிற ஒரு அச்ச உணர்வு. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, பலம் புரிந்தின வில்லுக்கு என்ன வேலை என்று சொன்னால், எல்லா விதமான காரியங்களும் அடைக்கப்படலாம், எல்லா விதமான முனைகளும் தகர்க்கப்பட ஆரம்பிக்கலாம். ஆனால் பலசாலியான வில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிறது உண்டானால், இந்த வில்லினால் எதையும் அவன் மேற்கொள்ளக்கூடிய சத்துவம் பெற்றவனாய் உருவாக்கப்பட துவங்க ஆரம்பிக்கின்றான். இந்த வில்லினால் எந்த காரியங்களையும் சாதிக்கக்கூடிய வலிமை பெற்றவனாய் அவன் உருவாக்கப்படுகின்றான். கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறது, பலவீனமான கிறிஸ்தவம் போதும்,
குறைவான கிறிஸ்தவம் போதும், எந்த விதமான காரியங்களிலும் செயல்படுத்தப்பட முடியாத ஆவிக்குரிய பலவீனமான தன்மையின் நிலைகள் போதும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையை, எழுப்புதல் அடைய வேண்டிய நேரம் உனக்கும் எனக்கும் வந்தாயிற்று. கர்த்தருடைய நாமத்தினாலே சாத்தானுடைய வல்லமையான ஆயுதங்களை மேற்கொள்ளும் அதிகாரம் பெற்றவனாய் நீயும் நானும் எழும்ப வேண்டிய காலங்களும் நேரங்களும் வந்தாயிற்று என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இந்த கடைசி காலத்தில் பொல்லாத பிசாசனுடைய ஆதிக்கங்களை அழிக்கும்படிக்காகத்தான் உங்க மேலேயும் என் மேலேயும் கர்த்தர் நம்பிக்கை வைத்து இத்தனை விதமான பொறுப்பை ஆண்டவராக தேவன் தந்திருக்கின்றார். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன நினைவு எனக்கு வருகிறது. இந்த கடைசி கால ஊழியம் என்கிறது சாதாரணமான வகைப்பட்ட ஒரு ஊழியங்களிலே ஒன்றை போல அல்ல. கடைசி கால யுத்தம் என்கிறது நாம் நினைக்கிறதை போல சாதாரணமான வகையிலே காணப்படக்கூடிய யுத்தத்தை போல அல்ல. ஒரு நல்ல ஒரு ஓவியனை பற்றி நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த காரியம் நினைவுக்கு வருகிறது. ஒரு ஓவியனுடைய ஓவியம் அதனுடைய இறுதியிலே முடிவு செய்யப்படக்கூடிய நேரத்தில் தான் அது தன்னுடைய முழு அழகை பெற துவங்க ஆரம்பித்து விடுகிறது. ஆரம்ப காலகட்டங்களில் மற்ற எல்லா விதமான மேற்பூச்சான காரியங்கள்லாம் வரைஞ்சிருவாங்க. ஆனால் ஓவியனுடைய அந்த ஓவியத்தின் உயிரோட்டம் எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது? ஓவியத்தை அவன் இறுதி செய்யக்கூடிய நேரத்தில் கடைசியில் முடிக்கிறான் பாருங்க. அந்த முடிக்கக்கூடிய முடிவு தான் அந்த ஓவியத்திற்கு உரிய ஒட்டு மொத்த அழகையும் உருவாக்க துவங்க ஆரம்பிச்சிருது. அப்போஸ்தலர் காலத்திலே, அதற்கு முன்பதாக ராஜாக்கள் நியாயாதிபதிகள் காலத்தில், ஆபிரகாம் ஈசாக்கருடைய காலத்திலிருந்து துவங்கப்பட்டது இந்த ஊழியம். அந்த நாட்களிலே இருந்து நோவாவினுடைய காலத்திலே துவங்கப்பட்ட ஊழியம், வீடு வீடாய் சென்று கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்த நோவாவினுடைய காலத்திலிருந்து ஊழியம் துவங்கி 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 ராஜாக்கள் நியாயாதிபதிகள் அப்போஸ்தலர்கள் இன்னும் அநேகம் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடிய வரிசையில வந்து இப்ப இறுதி ஊழியம் நம்முடைய கையில வந்திருக்கு. அந்த காலத்திலெல்லாம் அவங்க வந்து ஊழியத்தை பார்த்து அவரவர்கள் தங்கள் மட்டில் அந்த ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்க துவங்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஊழியத்தினுடைய இறுதி சுற்று நம் கரங்களிலே கொடுக்கப்பட்ட ஒன்று. இந்த ஊழியத்தினுடைய கடைசி ஓட்டம் நம்முடைய ஓட்டம். உங்களுக்கே தெரியும், ஒலிம்பிக் ரேஸில் நம்ம ஓடுகிறது உண்டானால் முதலெல்லாம் ஸ்லோவாக ஓடிட்டே வருவாங்க. ஆனால் இறுதி சுற்று வரக்கூடிய நேரத்தில் தன்னுடைய முழு சத்துவத்தை பயன்படுத்தி ஓடுகிறதை போல இந்த கடைசி ஓட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கடைசி கால ஓட்டம், இது ஆண்டவராகிய தேவனால் நம் கைகளிலே கொடுக்க ஓட்டம். அந்த நாட்களிலே துவங்கின அந்த ஊழியத்தினுடைய முடிவை கர்த்தர் உன் கையில கொடுக்கின்றார், நம்பி கொடுக்கின்றார். இவன் நல்ல மாதிரியாக இந்த ஊழியத்தினுடைய எல்லைகளை முடிவடைய பண்ணுவான். ஆண்டவராகிய தேவனால் துவங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஊழியத்தை அவரவர்கள் தங்கள் பங்கிலே காரியங்களை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. ராஜாக்கள் தங்கள் பங்கிலே, நியாயாதிபதிகள் தங்கள் பங்கிலே, ஊழியர்கள் தங்கள் பங்கிலே, அநேகம் தீர்க்கதரிசிகள் தங்கள் பங்கிலே, அப்போஸ்தலர்கள் தங்கள் பங்கிலே ஊழியங்களை அவர்கள் நிறைவாக்கி முடித்து கடைசி கால ஊழியத்தினுடைய ஓட்டத்தை கர்த்தர் நம்முடைய மெய்யாகவே தந்திருக்கின்றார். இந்த ஓட்டத்தினுடைய இறுதியை நீயும் நானும் தான் நல்ல முறையிலே முடிக்க வேண்டும். அதற்கு தேவை பலமான வில், பலமான உறுதியான வில். இந்த உறுதியான வில் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? சாத்தானை அந்த நாட்களிலே பட்டயத்தை கொண்டு துரத்தினார்கள், ஈட்டியை கொண்டு துரத்தினாங்க. இந்த ஈட்டிக்கும் அந்த வில்லுக்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். பட்டயம் சொன்னால் நேருக்கு நேராக பக்கத்தில் நின்று நாம் தாக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் வில் என்று சொன்னால் தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை எய்ம் வைத்து தாக்கக்கூடிய ஒரு நிலை. ஏனென்றால் சாத்தானுக்கு நெருக்கமாக இப்போ போக முடிகிறது இல்லை. அவனுடைய வேகம் மகாபெரிய உக்கிரம். அவனுடைய மகாபெரிய சத்துவங்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்றால் தொலை தூரத்தில் இருந்து நீயும் நானும் சாத்தானை குறிவைத்து தாக்கி மேற்கொண்டு அதமாக்க வேண்டியது அவசியம். அவனுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களையும் சரியாய் குறிவைத்து தாக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து வரக்கூடிய இந்த இறுதி சுற்று ஓட்டம், இந்த ஓட்டத்திலே ஓடக்கூடிய நீயும் நானும் முழு பலத்தோடும் முழு சத்துவத்தோடும் இயங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் கடைசி காலத்தில் காணப்படக்கூடிய நம்முடைய ஊழியத்தின் நிறைவு ஆண்டவராகிய தேவனுடைய மனதிற்கு சந்தோஷத்தை தொடரக்கூடிய ஒரு நிறைவாக காண்பிக்கப்பட முடியும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்கிறது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நானும் நினைக்கிறதை போல இந்த கடைசி கால ஓட்டம் சாதாரணமான வகைப்பட்ட ஒரு ஓட்டம் அல்ல. இந்த ஓட்டத்திற்கு என்கின்ற ஒரு ஆயத்தம் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வர வேண்டியது அவசியம். மட்டுமல்லாமல் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த காரியத்தை குறித்து வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையை வாசியுங்கள். யோபுவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். கொஞ்சம் நிதானமா வாசிங்க. யோபு 17வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். நீதிமான் தன்னுடைய வழியை உறுதியாய் பிடிப்பான். சுத்தமான கைகள் உள்ளவன் மென்மேலும் பலத்து போவான். நீங்களும் நானும் மென்மேலும் பலத்தை பெருக்க வேண்டும் என்று சொன்னால் கைகளிலே சுத்தம், தேவன் கொடுத்த பொறுப்புகளிலே சுத்தம்,
ஆவிக்குரிய நிலைகளிலே சுத்தம், உன்னுடைய ஆவிக்குரிய தன்மைகளிலே சுத்தம். நம்முடைய இஷ்டத்தின்படி ஓடக்கூடிய ஓட்டம் இந்த கடைசி கால ஓட்டம் அல்ல. நீங்களும் நானும் தன் இஷ்டப்படியே ஓடக்கூடிய ஓட்டம் இந்த கடைசி கால ஓட்டம் அல்ல. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, மென்மேலும் உன்னுடைய கைகள் பலமடைய வேண்டும் என்றால், மென்மேலும் உன்னுடைய கைகள் உறுதியடைய வேண்டும் என்றால், மென்மேலும் உன்னுடைய கைகள் சலித்து போகாது இருக்க வேண்டும் என்று சொன்னால், கைகளிலே சுத்தம் நிறைந்த ஒரு வாழ்க்கை உனக்கும் எனக்கும் தேவை என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. ஆண்டவராகிய தேவன் யோசுவாவின் தலைமையிலே பெரிய ஒரு யுத்தத்தை துவங்க ஆரம்பிக்கின்றார். அந்த யுத்தத்திற்குரிய தேவைகளை கர்த்தராகிய தேவன் பேசும் பொழுது அவர் சொல்கின்றார், நாளைய தினம் நீங்கள் மெய்யாகவே யோர்தானை கடந்து அக்கறைப்படுத்தப்பட போறீங்க. அந்த நாட்களிலே வரக்கூடிய பெரிய யுத்தமாய் காணப்படக்கூடிய எரிகோவின் அலங்கங்கள் யாவற்றையும் தகர்க்கக்கூடிய அந்த பெரிய ஒரு யுத்தத்தை நீங்கள் உருவாக்க போகிறீர்கள். நாளைய தினம் நீங்கள் அந்த அதிசயமான காரியங்களை காண்கிறதற்கு முன்பதாக இன்றைய தினம் நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் பெரிய நன்மை உருவாக்கப்பட வேண்டும் என்றால், உங்கள் பலத்தின் மேல் பலம் மிகுதியாய் பெருக்கமாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால், நிறைய பேர் என்ன செய்வாங்க, யுத்தத்தில் அவர்கள் போகக்கூடிய நேரத்தில் தங்கள் நிலைகளை கவனிக்காம யுத்தத்திற்குள்ளாக போகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்ன நடக்கும் பாருங்கள், பாதி யுத்தத்தில் கொஞ்ச நேரத்தில் அவன் தன்னுடைய வலிமையான காரியங்கள் யாவற்றையும் இழந்து தோற்று போயிடுவான். ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய நிலைகளிலே அவன் தன்னையும் கவனித்துக் கொள்ள வேண்டியது அவசியம், தன் சுத்தத்தையும். ஏன்னா சுத்தம் இருந்தால்தான் மென்மேலும் பலத்தை நீயும் நானும் உன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். இந்த மென்மேலும் வரக்கூடிய பலம் வரத்தான். உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம், யுத்தத்தில் நீங்க சண்டை போட போட உங்கள் பலமெல்லாம் குன்றி போய்கொண்டே வருகிறத பார்க்க முடியும். ஆனால் இந்த குன்றி போகக்கூடிய பலத்தின் நடுவிலே நீங்களும் நானும் நம்மை அறியாத பலத்தின் ஊடாக வர வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் உண்டு. அந்தந்த நேரத்தில் உங்கள் கைகள் சுத்திகரிக்கப்படணும். உங்கள் கரங்களிலே காணப்படும் அசுசிகள் நீக்கப்படுகிறது உண்டு. ஆனால் தேவனுக்கு முன்பதாக பரிசுத்தம் உள்ளவனாய் நீ உன்னை காத்துக்கொள்ளும்படிக்காக உன்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை, உன் கிரியைகளை நீ சுத்திகரிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உன் கைகள் மென்மேலும் பலமடைகிறதை பார்க்க முடியும். சாத்தான், சண்டைக்கு வரக்கூடிய சாத்தான், யுத்தத்திலே வந்து கொண்டே இருக்கக்கூடிய சாத்தான் வர வர பலவீனப்பட்டு போவான். அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் எங்க பார்க்கலாம், அந்த சவுலுடைய குடும்பத்துக்கும் தாவீதுடைய குடும்பத்துக்கும் யுத்தம் நடந்துச்சாம். அந்த சவுல் வர வர பலவீனப்பட்டு போனான். காரணம், கையிலே சுத்தமான ஒரு வாழ்க்கை இல்லை. தாவீது தன்னுடைய வாழ்க்கையை சுத்தமுள்ளவனாய் காணப்பட்டதினாலே கர்த்தராகிய தேவனுக்குள் தாவீது வர வர பலமடைந்து போனான். சவுல் பலவீனப்பட்டு போனான், தாவீது பலத்து போனான். காரணம், சுத்தம் நிறைந்த ஒரு தாவீது, அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த சவுல், ரெண்டு பேருக்கும் இடையிலே காணப்பட்ட யுத்தத்திலே சவுலினுடைய நிலைகள் எல்லாம் தோற்கடிக்கப்பட்ட அந்த நிலையின் ஊடாக கடந்து போக துவங்கிட்டு தாவீது வர வர விருத்தியடைய துவங்க ஆரம்பித்தான். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, சாத்தானுடைய எல்லைகளை பலவீனப்படுத்தி நீயோ உன்னுடைய எல்லைகளை விஸ்தரிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு மார்க்கம் தான் உண்டு. உன் கைகளிலே காணப்படக்கூடிய சுத்தங்களை குறித்து ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். என் தேவனுக்கு முன்பதாக என் கைகள் இரத்தம் சிந்தினதாய், என் தேவனுக்கு முன்பதாக என் கைகள் அருவருப்புள்ளதாய், என் தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்கிறதுனாலே என் தேவனுடைய மனதை கிளேசப்படுத்தக்கூடிய கைகளாய் என் கைகள் காணப்படுகிறது உண்டானால் சாத்தானுக்கு முன்பதாக என் ஆயுதம் தோற்று போயே தீரும். என் தேவனுக்கு பிரியமுள்ளதாய் நான் வாழ்க்கை வாழ ஆரம்பித்தால் தான் சாத்தானை ஜெயிக்க என்னால் முடியும் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகின்றார். யோர்தானை கடக்க நீயும் நானும் பலமுள்ளவனாய் உருமாற்றம் அடைய சுத்திகரிப்பு உனக்கு தேவை. எரிகோவினுடைய கோட்டைகளை மெய்யாகவே அதமாக்க சுத்திகரிப்பு உனக்கு தேவை. இந்த சுத்திகரிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை உன் ஜீவியத்திலே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தர் அதைத்தான் வலியுறுத்த ஆரம்பிக்கின்றார். உன் கைகளிலே சுத்தத்தை நீ வலிமைப்படுத்த சாத்தான் பலவீனப்பட்டு போக ஆரம்பிச்சிடான். சாத்தானுடைய பலம் மெய்யாகவே முனைமொழுங்கி போக ஆரம்பித்து விடுகிறது. உன்னுடைய பலமோ வர வர அதிகமாய் பலப்படுத்தப்பட சாத்தானுடைய ஆளுகையினுடைய தன்மை, ஆதிக்கத்தினுடைய வலிமைகள் எல்லாவற்றையும் சாத்தான் இழந்து நிர்மூலமாக்கப்பட்டு போய்விடுவான் என்று கர்த்தர் சொல்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன் கைகளையும் என் கைகளையும் கர்த்தர் எப்படி பழக்க வைக்க ஆரம்பிக்கின்றார்? கைகளின் சுத்தத்தினால் பலத்தை நீ இன்னும் மிகுதியாக்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். உன்னுடைய நிலைகள் ஆண்டவராகிய தேவனுக்குள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராகிய தேவன் விரும்பக்கூடிய சுத்தம் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்கின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆவிக்குரிய நிலைகளிலே நீ எழும்பி தேவனுடைய கரங்களிலே உன் கைகளை ஒப்புக் கொடுத்து அவர் உன் கைகளை பழக்க வைக்கும்படிக்காக அர்ப்பணிக்க துவங்குகிறது உண்டானால் நிச்சயமாய் இந்த யுத்தத்திலே சாத்தான் நிச்சயமாய் தோற்று போவான். நீங்களும் நானும் ஜெயித்து கர்த்தருடைய மகிமைக்கு முன்பதாக நிற்க பாத்திரவான்களா நாம் எண்ணப்படக்கூடிய நிலைகளை பெற்றுக்கொள்வோம் என்கிறதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம்.
சர்வபலமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் வழியாக கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசினீர். எந்த காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் எங்கள் கைகளை தேவனுக்கு முன்பதாய் விரிக்கக்கூடிய ஜெப நிலை எங்கள் வாழ்க்கையிலே அவசியம் என்கிறதை கர்த்தர் எங்களுக்கு கற்பித்து தந்தீர். இந்த ஜெபத்தின் மூலமாகத்தான் எதையும் சாதிக்க முடியும் என்று நாங்கள் பார்த்தோமே. எங்கள் ஜெபம் நிரூபிக்கும் ஜெபமாக, சூழ்நிலைகளை மாற்றும் ஜெபமாக, பிசாசின் வல்லமையான காரியங்களை மேற்கொள்ளும் ஜெபமாக, இந்த கடைசி காலத்திற்கு ஏற்ற ஜெபமாய் எங்கள் ஜெபம் உருவாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு சொன்னீர். மட்டுமல்லாமல் பலமுள்ள கர்த்தாவை வில்லை எங்கள் கைகளிலே ஏந்தி பிடித்துக் கொண்டு சாத்தானுடைய தாடைகளிலே எங்களுடைய உரிமைகள் சிக்கியிருக்கக்கூடிய உரிமைகளை பிடுங்கக்கூடிய அளவிற்கு எங்கள் வில் பலமுள்ளதாய் உருவாக்கப்பட ஏற்ற கிருபைகளை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். எங்கள் கைகளின் சுத்தங்களினாலே நாங்கள் பலத்தை அதிகரிக்க பண்ண முடியும் என்று கர்த்தர் எங்களுக்கு சொன்னீரே. இந்த மாதிரியான கர்த்தாவை எங்கள் கைகளை பழக்க வைக்கக்கூடிய நிலைகளுக்காக தங்கள் கரங்களை ஒப்புக் கொடுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் உம்முடைய வல்லமை இயேசுவின் நாமத்தினால் வந்து இறங்குவதாக. இந்த அருமையான நாளிலும் இவர்களுடைய கை யுத்தத்திற்கு ஆயத்தமுள்ள ஒரு கைகளாய், பழக்கமிக்கப்பட்ட ஒரு கைகளாய், கர்த்தருடைய நாமத்தினால் எழும்பி பிரகாசித்து பெரிய காரியங்களை உருவாக்கும் கைகளாய் உருவாக்கப்பட இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகள் யாராயிருந்தாலும் இவர்கள் ஒவ்வொருவரையும் கடைசி காலத்திற்கென்று கர்த்தராகிய தேவன் நீர் உருவாக்கி தந்து மகா பெரிய உன்னதமான வல்லமைகளை நீர் அவர்கள் வாழ்க்கையில் மூலம் கர்த்தாவை நிரூபித்து காண்பித்து உம் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளின் ஊடாக நீர் அவர்களுக்கு சொன்ன பரிசுத்தமுள்ள வேத எழுத்துக்களுக்காய் நன்றி. கற்று நிச்சயித்துக் கொண்ட வசனங்களிலே நிலைத்து நிற்க ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம். எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளின்படியே உங்கள் கைகளை ஆண்டவராக தேவன் பழக்குவிக்கும்படிக்காய் நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறது உண்டானால் நிச்சயமாய் யுத்தத்திலே ஜெயம் உங்களையும், தோல்வி சாத்தானையும் சாரும் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் சீக்கிரம் வருகிறார். மாரநாதா.